சொல்லிச்சு. காலு, பாத்தீங்களா, நான் சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. நமக்கு பணம் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரியே பக்கத்துல இருக்க தண்ணி கடைக்கும் போய் ஒரு நாடகத்தை போட்டோம்னா நமக்கு நிறைய பணமும் கிடைச்சிரும். இப்படியே நாம நிறைய சம்பாதிக்கலாம். நீ சொல்றது சரிதான் ராணி. இதே மாதிரி நமக்கு நிறைய பணம் கிடைச்சா நாம பணக்காரங்களா மாறிடலாம். அதுக்கப்புறம் எந்த சிலிண்டர் எவ்வளவு விலைக்கு ஏறினாலும் நாம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்ல. எத்தனை மாசம் ஆனாலும் நாம வண்டி தன்னால ஓடும். அப்படி சொல்லிட்டு ராணிக்காக தன்வி குருவியோட கடைக்கு வந்துச்சு. என்ன தன்வி, பாத்துக்கிட்டு இருக்க? உன்னோட கடையில தான் சூடா ஜிலேபி சூப்பரா இருக்குமாமே. போ, எனக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேட்டு ஜிலேபி எடுத்துட்டு வா. அதை சாப்பிட்டீங்கன்னா என் நாக்கு தேனா தித்திக்கணும். போ. ராணிக்காகவும் அப்படி கேட்டதுமே தன்வி குருவி ஒரு பெரிய பாத்திரத்துல நிறைய ஜிலேபி வச்சு கொண்டு கொடுத்துச்சு. அதையும் ராணிக்காக ரொம்பவே விரும்பி ரசிச்சு சாப்பிட்டுச்சு. ஜிலேபி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. அந்த ராணி காகத்துக்கு அதோட டேஸ்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுமே ராணிக்காகவும்